ரைட்டா? அப்ப அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் வரக்குள்ள பாருங்க, தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னன்னு சொன்னால் இவை ஹோமோன்களை சுரக்கக்கூடியன. சரியா? பாருங்க, ஹோமோன்களை சுரக்கக்கூடியன. ஹோமோன்களை சுரக்கும், அதே மாதிரி புறஞ்சுரக்கும் சுரப்பிகள் இவை சாறுகளை சுரக்கும். ரைட்டா? பாருங்க, இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் பாருங்க, அகஞ்சுரப்பு பெரிய மெயின் வித்தியாசங்களை பார்ப்போம். அகஞ்சுரக்கும் சுரப்பிகளுக்கும் புறஞ்சுரக்கும் சுரப்பிகளுக்கும் இடையிலான மெயினான வித்தியாசங்களை பார்ப்போம். பாருங்க, அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் சொல்லக்குள்ள அதுக்கு இன்னொரு பேர் முடிக்கிற காணில் சுரப்பிகள்னு சொல்லப்படும். காணில் சுரப்பிகள். ரைட்டா? அதுக்கு ஒரு முக்கியம் பண்ணிக்கிறேன். ஏன் காணில் சுரப்பிகள்னு சொல்றேன்டா, இவங்களுக்கு தன்னை சுரப்புகளை சுரந்து விடுறதுக்கு கான்கள் இல்லை. சரியா? இப்ப இந்த சுரப்பி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு படம் போட்டு வரையும் பாருங்க. அந்த சுரப்பில இப்படி இருக்கும் சுரப்பு கலங்கள்னு சொல்லி, அதாவது அந்த ஹோமோன்களா இருக்குன்னா அப்ப ஹோமோன்களை சுரக்கக்கூடிய கலங்கள். ஒரு சுரப்பி எடுத்தா நிறைய கலங்களை கொண்டு இருக்கும். ரைட்டா? அந்த கலங்களுக்கு சொல்ற சுரக்கும் கலங்கள்னு சொல்லி, சுரப்பு கலங்கள்னு சொல்லுவாங்க. செக்ரேட்டரி செல்ஸ் சொல்ற இங்கிலீஷ்ல சுரப்பு கலங்கள். அப்ப அந்த சுரப்பு கலங்கள் இப்படி இருக்கும், நெருக்கமா இருக்கும். அவங்கதான் அந்த ஹோமோன்களை சுரக்கக்கூடிய கலங்கள். ஆனா அந்த சுரந்த ஹோமோன்களை கொண்டு போறதுக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து தனியா இருக்காது. ரைட்டா? அது கான் இருக்காது கொண்டு போறது. ஹோமோன்களை சுரந்து விடுறதுக்கு ஒரு கான் இருக்காது. சரி? சுரக்கும் கலங்கள் இருக்கும், அவை சுரக்கும். ஆனா அந்த ஹோமோன்களை சுரந்தாலும் கொண்டு போறதுக்கு தனியான கால்வாய்கள் இருக்காது, கான்கள் இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இப்ப எப்படி சார் கொண்டு போகணுமே? கொண்டு போறதுக்கு என்ன தெரியுமா வைக்கிற? கொண்டு போறதுக்கு என்ன வைக்கிறாண்டாவது வரணும், குருதி மயிர் குழாய்கள். குருதி மயிர் குழாய்கள் இந்த கலங்களை ஊடுருவி இருக்கும். கலங்கள் ஊடுருவி அல்ல, கலங்களுக்கு அருகில பயணித்துக் கொண்டிருக்கும் குருதி மயிர் குழாய்கள். சரியா? அந்த குருதி மயிர் குழாய்கள் உள்ளுக்குத்தான் ஹோமோன்களை விடுவிக்கும். விடுவிக்கிற இந்த குருதி மயிர் குழாய்கள் உள்ளுக்கு. இந்த குருதி மயிர் குழாய்கள் தான் விடுவிக்கிற. இப்படியே இந்த கலங்களுக்கு அருகில கலங்களை ஊடுருத்து கொண்டல்ல, கலங்கள் உள்ளுக்கால போறல் அந்த குருதி மயிர் குழாய்கள். குருதி மயிர் கலங்களுக்கு பக்கத்தான போறல். என்ன செய்யணும், அந்த கலங்கள் தந்த சுரப்புகளை வந்து இந்த குருதிக்கு தான் விடுவிக்கும். அப்ப குருதி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த சுரப்புகள் கொண்டு செல்லப்படும், ஹோமோன்கள் கொண்டு செல்லப்படும். இது அகஞ்சுரக்கும் சுரப்புகள்ன்றது ஹோமோன்கள் தான். அப்ப ஹோமோன்களை சுரக்கக்கூடிய இந்த கலங்கள் அந்த சுரந்த ஹோமோன்களை கொண்டு போறது கான் வேற செட்டப் கொண்டு இல்லை, வேற கான் செட்டப் கொண்டு இல்லை. ரைட்டா? அந்த ஹோமோன்கள் எல்லாமே குருதின்னு சொல்லக்கூடிய அந்த பொதுவான அந்த பாதையில தான் விடுவிக்கப்படும். இப்ப குருதி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த ஹோமோன்கள் போகும். ஆனா புறஞ்சிருக்கும் சுரப்பிகள் அப்படி இல்லை. புறஞ்சிருக்கும் சுரப்பி உங்க வரைஞ்சு காட்ட பாருங்க. அதுல சரி, இந்த பாருங்க, புறஞ்சிருக்கும் சுரப்பில நீங்க பாத்தீங்கன்னா புறஞ்சிருக்கும் சுரப்பிலையும் சுரக்கும் கலங்கள் இருக்கு. சரியா? அந்த சுரக்கும் கலங்கள் என்ன சுரக்கும்னு சொன்னா சாறுகளை சுரக்கும், ஹோமோன்கள் அல்ல, சாறுகள். சாறுகள் சொல்லக்குள்ள என்ன சொன்ன வந்தேன், சாறுகள்ல என்ன பல கூறுகள்ட கலவை. உதாரணமா இப்ப நீங்க எடுங்களே, பித்தச்சாறுங்கள். பித்தச்சாறுன்னு சொல்லக்குள்ள பித்த உப்புக்கள், பித்த நிறப்பொருட்கள், இருகார்பனேற்ற அயன்கள், இது எல்லாத்துல கலவை தானே பித்தச்சாறுன்றது. சரியா? அதே மாதிரி எடுங்களேன், இப்ப குடற்சாறுல எத்தனையோ நொதியங்கள்ட ஒரு சாறு தானே குடற்சாறுன்னு சொல்றது. அது மாதிரி இறைப்பை சாரும் அப்படிதான்.
உமிழ்நீரும் ஒரு சாராக தான் கருதுறோம். அதே மாதிரி வியர்வை, வியர்வையும் எங்க உடம்புல சுரக்கப்படக்கூடிய ஒரு சாறு. சரியா? வியர்வை, வியர்வை சாறுன்னு சொல்றதுல நாங்க வியர்வையும் ஒரு சாறு தான். அப்ப இது எல்லாமே வந்து பாருங்க, இந்த புறஞ்சொருக்கும் சுரப்பிகளால் தான் சுரக்கப்படும். புறஞ்சொருக்கும் சுரப்பிகள் என்ன செய்யணும், அந்த சாறுகளை சுரந்தும் அவங்க ஹோமோன்களை சுரக்கல, சாறுகளை சுரக்க அந்த சுரக்கிற சாறுகளை கொண்டு போறதுக்கு அந்த சுரப்பிக்கே உரித்தான கான்கள் காணப்படும். அந்த கான்களானதான் அந்த சுரப்புகள் வந்து வெளிக்கிடும். குருதியை விடுவிக்கிறது. குருதி ஒரு பொதுவான ஒரு கொண்டு செல்லல் பாதை தான். சரியா? புறஞ்சுரக்கும் சுரப்பிகள் அப்படி இல்லை. புறஞ்சுரக்கும் சுரப்பிகள் வந்து குருதியில விடுவிக்கிறல்ல. அந்த புறஞ்சுரக்கும் சுரப்பிகளோட சுரப்புகளை கொண்டு போறதுக்குண்டே அந்த சுரப்பிக்கு தனித்துவமான கால்வாய்கள், கான்கள் காணப்படும். சரியா? அப்ப அந்த கான்கள் மூலமாக தான் சுரப்புகளை கொண்டு வந்து வெளியேக்க விடுவிக்கும். சரியா? அந்த விடுவிக்கக்கூடிய சுரப்புகள் எல்லாமே வெளியே வந்து அந்த வெளியே வரும். வெளியே வந்து அதுல தொழிற்பாடுகளை செய்யும். சரியா? ஆனா இந்த ஓமோன்கள், அகஞ்சுரக்கும் சுரப்பிகளால் சுரக்கப்படக்கூடிய ஓமோன்கள் அல்லது அகஞ்சுரக்கும் சுரப்பிகளால் சுரக்கப்படக்கூடிய சுரப்புகள் வெளியே வாரத்துக்குன்னு சொல்லி காண்கள் இல்ல, போறதுக்குன்னு தனித்துவமான காண்கள் இல்ல. அவை விடுவிக்கப்படும் எதிர்வுக்கு குருதியில விடுவிக்கப்படும். குருதியில விடுவிக்கப்பட்டு அப்படியே கொண்டு செல்லப்படும். எங்க வரைக்கும் கொண்டு செல்லப்படும்? எங்க தொழிற்படணுமோ அங்க வரைக்கும் கொண்டு செல்லப்படும். சரியா? அப்ப இது பாருங்க, இப்ப குருதின்றது வந்து எப்படின்னா ஒரு பப்ளிக் ரோடு மாதிரி. சரியா? ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. குருதின்றது வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போறது, நிறைய விஷயங்களை கொண்டு போறதோட ஓமனையும் கொண்டு போறது. சரியா? அப்ப அகஞ்சுருக்கும் சுரப்பிகளுக்கு பிரைவேட் ரோடு ஒன்று இல்ல. அவங்க சுரக்கிற சுரப்புகளை கொண்டு போறதுக்குன்னு சொல்லி தனித்துவமான கான்கள் இல்ல. அதனாலதான் இதுக்கு நாம காணில் சுரப்பிகள் சொல்றோம். ஆனா அவங்களோட சுரப்புகள் எதனூடாக கொண்டு செல்லப்படுது? குருதியினூடா, அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு செல்லப்படுது. அவங்களுக்கு போற தனியான வெஹிக்கல் ஒன்று இல்ல அவங்க போறதுக்கு. அதனால அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு செல்லப்படுது. ஆனா புறஞ்சிருக்கும் சுரப்பிகளுக்கு தனியான வெஹிக்கல் இருக்கிற, அவங்களுக்கு இந்த வெஹிக்கல்னா அவங்களுக்கு தனியார் ரோடு. அந்த சில வீடுகளுக்கு அவங்க அவங்க போறதுக்கு மட்டும் ரோடு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு உரித்த அந்த உரிமையாளர் மட்டும் தான் அந்த ரோட்டால போலாம் வரலாம். சரி போட்டிருப்பாங்க, அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி சரி சரி போட்டிருப்பாங்க. அந்த ரோட்டால எங்களுக்கு போயிடும். அது அவங்க போறதுக்கு ரோடு வச்சிருப்பாங்க. சரியா? அப்படி அந்த மாதிரிதான் புரிஞ்சிருக்கும் சுரப்பிகள் அவங்கள்ட்ட சுரப்புகளை சுரக்கிறதுக்கு போற வாரத்துக்கு எல்லாம் தனியான கான்களை கொண்டிருப்பாங்க. குருதியில விடுவிக்கிறல்ல. சரிதானே? இதுதான் மெயின் வித்தியாசம். இப்ப நாங்க இந்த படத்தை வரைஞ்சுக்கணும் சரியா டியூப்ல எங்க டியூட் பார்த்துக்கலாம். டியூட்ல வரைகிறதுக்கு இடம் வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு. சரி, நீங்க என்ன செய்யுங்கடா, இப்ப வந்து உங்களோட எக்ஸ்பிளனேஷன் டியூப்னு வச்சுக்கிறது தானே. எக்ஸ்பிளனேஷன் டியூப்ல வந்து நீங்க இந்த படங்களை போட்டுக்கோங்களே. இது வந்து சுரக்கும் கலன். சுரப்பிகள்ல வந்து சுரக்கும் கலங்கள் இருக்குமே. இது குருதி கலன். அவ்வளவுதான் குறிக்கணும்.